கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையில் ஜீவ ஊற்று ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஒரு பாடலை பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான சாயங்கால வேளையில் ஒரு வசனத்தை வாசி நாம் தியானிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 16:6. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று கர்த்தர் மிக அருமையாக அவர் அன்பை இங்கு வெளிப்படுத்துகிறார். என்ன ஒரு அற்புதமான அன்பு, என்ன ஒரு ஆழமான அன்பு, என்ன ஒரு கருணையின் பிரவாகமான அன்பு. இந்த அன்பான தெய்வத்தை எப்படி மறக்க முடியும்? முற்றிலும் அழகானவர். இந்த உலகத்தில் நாரி கிடக்கிற நம்மை பார்த்து, இரத்தத்தில் கிடக்கிற பாவத்தில் இருக்கிற நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொன்ன ஒரு அன்பு தெய்வத்தை தான் உங்கள் மத்தியில் இங்கே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இறக்கருமையான தேவ பிள்ளைகளே, இரத்தத்தில் கிடக்கிற நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இந்த தெய்வத்தோட ஒரு தெய்வம் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவ்வளவு அன்பு கூர்ந்தது உலகத்தை நமக்காக வந்து பிறந்து மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து நம்மை தேவ பிள்ளைகளாய் மாற்றி இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். என்னே அவருடைய பேரன்பு. இந்த அன்பை பாடாமலோ துதிக்காமலோ அவர் ஆராதிக்கல எப்படி இருக்க முடியும்? பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்தானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி என்று ஒரு வசனம் வருகிறது. நன்றாக கவனித்து பாருங்கள். நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி, பாவத்தில் கடந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து ஞானஸ்தானம் கொடுத்து நம்மை இரத்தமர ஸ்தானம் பண்ணி வைத்து பாவம் கலர நம்மளை கழுவி சுத்திகரித்து நமக்கு எண்ணெய் பூசி அபிஷேகத்தை கொடுத்து சித்திரை தலையாய் தரித்து உனக்கு தரித்து சாயம் தீர்த்த பாதரட்சியில் உன்னை தரித்து கட்ட மெல்லிய புடவையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வை உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளில் கடகங்களையும் உன் கழுத்தில் சரப்பனையும் போட்டு உன் நெட்டில் நெட்டி பட்டத்தையும் உன் காதில் காதனையும் உன் தலைமையில் சிங்காரமாக கிடத்தையும் தரித்தேன் என்று அவர் அன்பை இங்கே வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோட அன்பை ஒரு விசை புரிந்து பாருங்கள். புரிந்து அவர் ஆராயுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். வாழ்நாள் முழுதும் அவருக்கு உண்மையுள்ள பிள்ளையாக, உண்மையுள்ள ஊழியக்காரனாக நாம் இருப்பதற்கு பிரயாசப்படுவோம் அப்படின்னு சொல்லி 13ஆம் வசனத்திலே, இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். பொன்னினாலும் வெள்ளினாலும், பொன் என்ற விசுவாசமும் வெள்ளி என்ற பரிசுத்தமும் நம்ம கொடுத்து நம்மளை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், பரிசுத்தத்தை வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பொன் என்பது விசுவாசத்தையும் வெள்ளி என்பது பரிசுத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திரத்தையால் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். வசனம், சத்தியம், உபதேசம், இதை 3ஐயும் நமக்கு இந்த நாட்களில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் அற்புதமான மெல்லிய மாவு, தேன், நெய் என்ற வசனம், சத்தியம்,
உபதேசத்தை கொடுத்து நம்மளை கழுவி சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் நம்ம ஆயத்துப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிவிட்டு நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சலாக்கியத்தையும் பெற்றாய் என்று இந்த வசனம் முடிகிறது. பிரியமானவர்களே, என்னே ஆண்டவருடைய பேரன்பு, இந்த அன்பை ஒரு நாளும் நாம் மறக்காதபடி இந்த அன்புக்கு பாத்திரமாய் மாறி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சொந்தோடு ஆராதித்து அவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை சந்தித்துக் கொள்ள கர்த்தர் எல்லா விதத்திலும் கிருபை செய்ய அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த செய்தினை கேட்டு கொண்டிருக்க எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பை புரிந்து பாருங்கள். இந்த அன்பை உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள். நாரி கிடந்த நம்மளை கழுவி சுத்திகரித்து பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தா நம்மளோடு இருக்கிறாரே, சேனைகளின் கர்த்தா நம்மோடு இருக்கிறாரே. அந்த தெய்வத்தை முழு இதோடு ஆராதிப்போம். அவர் அன்பை எடுத்து சொல்வோம். கர்த்ததாமே நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய பிரசன்னத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.